யாவரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆசையோடு அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுது நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அவரை உயர்த்த உயர்த்த ஒரு ஆசீர்வாதம், அவரை ஆராதிக்க ஆராதிக்க ஒரு பெரிய மேன்மையே கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். எத்தனை ஆசையோடு வந்திருக்கிறீங்க? நான் அவரை ஆராதிக்க போகிறேன். என் சிறுமையிலிருந்து நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த ஸ்தானத்திலிருந்து நான் ஆண்டவரை உயர்த்துவேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சேர்ந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், சேர்ந்து உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உன்னை அவர் தாயின் கருவிலிருந்தே தோன்றுவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே. தாய்க்கும் மேலான ஒரு அன்பை நமக்கு காண்பித்துக் கொண்டு இருக்கிறாரே. அந்த ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு நான் அவரை ஆராதிப்போமா? சந்தோஷத்தோடு. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. இன்னொரு முறை கூட. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் ஆயுள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சேர்ந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். கையை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பேன், சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன், சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? எஸ். எத்தனையோ முறை இடறி இடறி விழுந்த பொழுதிலும், மனுஷன் புறக்கணித்த நிலைமையில நீங்க இடறி விழுந்த நேரத்திலையும் கர்த்தர் தேடி வந்து உங்களை தூக்கினாரே. அந்த ஆண்டவருக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். உலகத்துக்கு பின்பதாய் ஓடிக்கொண்டிருந்த நமக்கு கர்த்தர் கிருபைகளை நமக்கு பின்பதாய் தொடர செய்தாரே. இனி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களையே நான் பின் தொடருவேன் என்று சொல்லி. ஆமென். கைகளை தட்டி. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சத்தமாம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், சேர்ந்து உம்மையே ஆராதிப்பேன். தலைக்கு மேல கைதட்டி ஆராதிப்பேன். நாமே உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எஸ். எல்லா பிள்ளைகளும் நல்ல உற்சாகத்தோட நல்ல அசைஞ்சி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. ஓ
பாவி என்று உன்னை தள்ளின பொழுதிலும் கூட இயேசு கிறிஸ்து அன்போடு நம்மை அணைத்துக் கொண்டாரே. கர்த்தர் இன்றைக்கு உன்னை அவருக்காய் அவர் சேர்த்து கொண்டு இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இனி நான் உலகத்துக்குரியவன் அல்ல, என் தேவனுக்குரியவன். இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன் என்று சொல்லி சந்தோஷத்தோட பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் ஆயுள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சத்தமா உம்மையே இன்னும் ஒருவர் கூட என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும். ஒப்பு கொடுங்களே, பிரைஸ் தி லார்ட். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். அப்பா உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லா அறிக்கை பண்ணுவோமா? உம்மையே ஆராதிப்பேன். கைகளை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தலைக்கு மேல நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே இந்த சரீரம் நீர் கொடுத்தது ராஜா, இந்த சரீர உறுப்புகள் நீர் கொடுத்தது, நான் அனுபவிக்கிற எல்லா சொத்து சுகங்கள், என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நீர் கொடுத்தது. எதுவும் என்னால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் எல்லாமே உம்முடைய ஈவு. இது உம்முடைய கிருபை. இது உமக்கே உமக்கே உமக்கே. என் சுயத்தை அர்ப்பணிக்கிறேன், என் மாம்சத்தை அர்ப்பணிக்கிறேன். உலகத்துக்கு இதுவரைக்கும் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. உலகத்துக்கு பின்பதாய் நான் ஓடின நாட்கள் போதும். மாம்ச இச்சைகளுக்கு நேராய் நான் ஓடினது போதும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் அவரை அன்பு கூறுவாயாக, அவரை ஆராதிப்பாயாக. எத்தனை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க? ஆண்டவரே இனி இந்த சரீரத்தை நான் கரைப்படுத்த மாட்டேன். ஒரே ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட வேண்டும். ஒரே நாவிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வருவது தேவனுக்கு பிரியமல்ல. இந்த சரீரத்தில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு, இந்த சரீரத்தில் கர்த்தரை துதித்துக் கொண்டு, இனி உன் சரீரத்தை தீட்டுப்படுத்துற நாட்கள் போதும். உன்னுடைய நாவை தீட்டுப்படுத்துறது போதும், உன் கண்களை தீட்டுப்படுத்துறது போதும். எல்லா கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை ஒப்பு கொடுத்து, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். கர்த்தருடைய வல்லமை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது, அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்காக எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமே. ஆமென். காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சாம். ஆமென்.
அந்த சிங்கத்துக்கு ரொம்ப பசியை எடுத்துச்சு. அப்போ பசி எடுத்த உடனே வேட்டையாடுவதற்கு சிங்கம் போகுது. காட்டுல ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லி சிங்கம் பார்த்துட்டே போகும் பொழுது பார்த்தா மரத்துக்கு அடியில ஒரு முயல் தூங்கிட்டு இருந்துச்சான். மரத்துக்கு அடியில முயல் தூங்கிட்டு இருந்துச்சா. உடனே சிங்கம் போய், ஆகா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஒரு சின்ன டிஃபன் கிடைச்சிருக்கு, போய் சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு அந்த முயலை பிடிக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு அங்க தூரத்துல இலை அசைகிற மாதிரி பார்க்குது. உடனே சிங்கம் பார்க்குது, என்ன அங்க இலை அசையுதுன்னு சொல்லி பார்த்தா அங்க மான் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, உட்காந்து அது ஆகாரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சிங்கம் பார்த்துச்சான், நம்ம டிஃபன் நினைச்சோம் ஆனா ஃபுல் மீல்ஸே நமக்கு கிடைச்சிருக்குது, நேரம் போய் எதை சாப்பிட வேண்டியதான். மானை போய் பிடிச்சி சாப்பிட்டுட்டு ரெண்டாவது தூங்கிட்டு இருக்கிற முயல் என்ன பண்ணுவோம், வந்து சாப்பிடணும்னு சொல்லி நேரா முயல் கிட்ட இருந்து கொஞ்சமா நடந்து போய் நேரா மானை விரட்ட ஆரம்பிச்சு. மானை விரட்ட 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 மான்களின் கால்களை போல நான் அவனுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். மான் என்ன ஓட்டம் ஓடாது, மான் விட்டா போதுண்டா, சும்மா ஓடுறதுக்கு உயிரை பாதுகாக்க ஓடுறதுக்கு வித்தியாசம் அதிகம். சாதா ஓடுற ஓட்டுக்கும் ஸ்லோவாக்கணும் உயிர் போயிடும். விட்டா ஓடுன்னு சொல்லி மான் ஓடுற ஓட்டத்துல சிங்கம் விட்டுருச்சு. இப்போ உடனே சிங்கம் அப்படியே ஐயோ மானு போயிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி வந்துகிட்டே இருந்துச்சு. முயல் தான் இருக்க, முயலை சாப்பிடணும்னு சொல்லி வந்து பார்த்தா மரத்துக்கு என்ன இல்லை, முயல் இல்லை. உடனே அது ரொம்ப பசியோடி சோகமா என்ன பண்ணிட்டான், அது போயிருச்சு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இப்படித்தான், ஒரு வாழ்க்கைக்கு ஒண்ணு கிடைச்சா அதை அனுபவிக்க மாட்டோம், அதுக்கு அடுத்தது போய்கிட்டே இருக்கணும். நம்மளாம் பெரிய ஆளு. ஆமென். ஏன்னா நம்மளை இந்த உலகத்துல எந்த மனுஷன் திருப்திப்படுத்த முடியுமா? எதுலையாச்சும் நம்ம திருப்தி தான் பட்டிருக்கோமா? சொல்லுங்க, எதுலையாவது நம்ம திருப்தி பட்டிருக்கிறோமா? இல்லை நீங்க யாரையாவது திருப்தி படுத்திருக்கிறீங்களா? அது நம்ம தாய் தகப்பனா இருக்கலாம், நம்முடைய கணவன் மனைவி, நம்ம பிள்ளைகளா இருக்கலாம். நம்ம தான் பெற்றோம் நம்ம பிள்ளைக்காக தான் வாழுகிறோம். ஆனா அந்த பிள்ளையை நம்மளால திருப்திப்படுத்துதா, இல்லை அந்த பிள்ளை தான் நம்மளை திருப்திப்படுத்திடுதா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்க கணவனுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறீங்க. கிச்சன்லயே நின்று வேலை பார்த்து அவர் வர்றதுக்கு அப்புறம் சாப்பிட்டு அவருக்காக தட்டை எடுத்து வச்சு, தட்டு கூட தூக்கிட்டு போக மாட்டாரு, நம்ம தான் தூக்கிட்டு போய் எல்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணி எடுத்து ஆனாலும் உங்க கணவன் உங்களுக்கு உண்மையாவோ இல்லை நீங்க அவங்களுக்கு தான் உண்மையாவோ இல்லை திருப்தியா தான் இருக்கிறோமா? திருப்திக்கு எங்கே கிடைக்குதா? அப்படி திருப்தி கிடைச்சா நான் வாழ்வேன்னா எல்லாம் தனித்தனியா தான் சுத்திக்கிட்டு இருக்கணும் எல்லாம். அப்ப இந்த உலகத்துல எந்த மனிதனும் யாரும் நம்மளை திருப்திப்படுத்தவே முடியாது, திருப்தியாகவும் வாழவே முடியாது. இன்னைக்கு இது கிடைச்சா நாளைக்கு இன்னொன்னு வேணும்னு சொல்லுவோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இன்னைக்கு நமக்கு ஒரு 800ல கார் கிடைச்சிருக்குது, அந்த கார்ல ஓட்டிட்டு போக ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவர் ஸ்டேரிங் உள்ள கார் ஓட்டினா எப்படி இருக்கும்? ரொம்ப சுத்த வேண்டியது இருக்குது. எப்படி சுத்திட்டே ஓட்டணும். இதே பவர் ஸ்டேரிங்னா அப்படியே லைட்டா அப்படி மூவ் பண்ணா போதும், அது அப்படியே போகணும்னு சொல்லி நமக்கு தோணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தரின் பேலை நல்லா இருக்குது, நாளைக்கு இன்னொரு வண்டி வந்தா கர்த்தரின் பேலை. அப்போ ஒரு திருப்தி நம்ம பண்ணவே முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், யார் இந்த உலகத்துல திருப்தி ஆவாங்க? கவனிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த உலகத்துல நீங்க எதுக்கோ பிரயாசப்படுறீங்க, என்னமோ ஓட்டத்தை ஓடுகிறீங்க, ஆனா எதுவும் உங்களை என்ன பண்ணாது. இந்த உலகத்துல நீ படக்கூடிய பிரயாசம், நீ படக்கூடிய எல்லா முயற்சி, உன் உயிரையே உழைப்பா கொடுப்பீங்க. சில நேரம் உங்க உயிரையே, உங்க வலியவே. சின்ன பிள்ளைங்களா வாலிப பசங்க அறிந்து கொள்ளுங்க, உங்க பெத்தவங்க இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஆமே இல்ல பாஷா, அம்மா அப்பா இல்லைனாலும் நாங்கெல்லாம் அப்படி யாரும் இருக்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். உங்க பெத்தவங்க மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நம்மெல்லாம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மூட்டை தூக்க தான் செய்யணும். ஆமே. அப்போ சில நேரத்துல அவங்க ஜீவனையே இன்னைக்கு என்னால இங்கிருந்து கள்ளிக்குளத்துக்கு நடக்க ஏன் கால் வலிக்கும், ஆனா என்னை வளர்த்த எங்க அப்பா இன்னைக்கும் எத்தனை கிலோமீட்டர் நடந்துதான் போறாங்க. ஆட்டோல போக முடியும். சென்னைக்கு நாங்க ஊழியத்துக்கு போனா ஆட்டோல போன 10 ரூபா தான், ஆனாலும் பஸ்ஸுக்காண்டி 20 நிமிஷம் நின்றுகிட்டு இருப்போம். பஸ்ஸுக்காண்டி ஒய்ஃப்லாம் வந்திருக்கிறாங்க, ஃபெலிக்ஸுக்கெல்லாம் தெரியும், கேட்டு பாருங்களேன். அதில் கிடைக்கிற 4 ரூபா ஆனாலும் அது அப்படி சொல்லி அதை சேர்த்து வச்சு தான் இன்னைக்கு அவங்க பிள்ளை இப்படி இருக்கான், நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்ல எல்லாரும் பெற்றவங்க அப்படிதான். இன்னைக்கு சில நேரம் உங்க ஜீவனை தான் உழைப்பாய் கொடுத்து, நல்லா புரிஞ்சுங்க, உங்க அம்மா அப்பாவுடைய உயிர், உன் தாய் தகப்பனுடைய ரத்தம், அதை தான் ஜீவனாய் கொடுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இன்னைக்கு நம்ம போற பைக்கு, நம்ம செலவழிக்கிற எல்லா ஆடம்பரங்களும் உன் தாய் தகப்பனுடைய
சொல்ற பிள்ளைங்க மட்டும் கையை உயர்த்தி. ஆமென். எஸ், உண்மைன்னு சொல்றவங்க மட்டும். சவுண்ட் கரெக்டா இருக்கும். சவுண்ட் ஏன் இப்படி ஆகிட்டே இருக்குது? அப்போ இந்த பிள்ளைங்க பெத்தவங்களை திருப்திப்படுத்த முடியுமா? சொல்லுங்க. என் பிள்ளை இன்னைக்கு என் கால்கிட்டே வந்து கிடப்பான், அவனுக்கு ஒரு அரும்பு மீசை வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணும். ஆமென். அவனுக்கு எங்க ஆளே காணோம் நினைக்கிறான். அவன் இப்போ வரைக்கும் நம்ம என்ன சொல்ல இப்பவுமே கேட்க மாட்டேங்குது அது. அப்பா என்னைக்கு இதுல பென்சில் மாதிரி ஒரு கோடு போட்டு வருதோ அன்னைக்கு எப்பா பேசாம எல்லாம் எங்களுக்கு அம்மா சும்மா எல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது உனக்கு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லுங்க தோலுக்கு மேலே வளர்ந்துட்டா, சொல்லுங்க தோலுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழன் ஃபெலிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமோ நம்ம வளர்த்து எடுத்து நம்ம பண்ணுறோம். இன்னைக்கு ஏதாவது திருப்தி கிடைக்குதா? ஒரு திருப்தி கிடைக்காது. ஒரு ஆமென் சொல்லி. நானாக இருந்தது எனக்கு இன்னைக்கே தெரியும், அவனால் எனக்கு திருப்தி உண்மை இல்லை. என் பிள்ளை காக்கை குஞ்சுகளும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. எத்தனை பெரிய பொன் குஞ்சியாக இருந்தாலும் எப்படி தான் இருக்காது, எப்படி இருந்தாலும். ஏன்னா நான் வேதத்தை வாசிக்கிறேன். வேதத்தில் ஆண்டு அழகா சொல்றாரு, எப்பா ராசா எல்லாமே என்னதுதான் மாயை, எல்லாமே என்னதுதான். ஆனால் எதுக்கு மேலேயும் உன் அன்பு என்ன பண்ணிடாத, போய் திணிச்சு வச்சிடாத. என் மனைவியா இருந்தாலும் சரி, அவளுக்கு நான் கணவனா இருந்தாலும் சரி, அது என்ன உறவா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு வெயிட் தான், எல்லாமே ஒரு அளவு தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, அப்போ இந்த உலகத்துல எதுக்கு நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, எதுவும் உங்களை நீங்க இன்னைக்கு உழைக்கிறீங்க பாருங்க. பெத்தவங்களுக்கு சொல்றேன், என் பிள்ளையே சொல்லி உன் பிள்ளைக்காண்டி போட்டு மாங்குன்னு உழைக்கிறீங்க பாருங்க. இந்த முறை கூட எங்க அம்மா அப்பா வந்து சொன்னேன், இனி 5 பைசா எனக்கு நீங்க கொடுக்க கூடாது. உங்களுக்கு வரக்கூடிய பைசாவை உங்க பேங்க்ல என்ன பண்ணுங்க, உங்க பேர்ல நீங்க போட்டு உங்களுக்கு நீங்க சேர்த்து வைங்கம்மா. எங்களுக்கு என்னப்பா இருக்குது, எல்லாமே நீங்க தான். அப்படி சொல்லாதீங்கம்மா. இனி எனக்கு எந்த பைசாவும் நீங்க தராதீங்க. உங்க பேர்ல உங்க அக்கௌண்ட்ல என்ன பண்ணுங்க, இனி போடுங்க அப்படின்னு சொல்லி உண்மையை நான் சபையிலேருந்து சாட்சி சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்பாட்ட நான் அதை தான் சொன்னேன், எனக்கு எதுவும் நீங்கள் செய்யாதீங்க, உங்கள் பேரில் போடுங்க, நாளைக்கு உங்களுக்கு என்னையும் நம்பாதீங்கன்னு என்ன சொன்னேன். நான் இவ்வளோ தூரம் பார்க்குறாங்க. நான் இப்பவுமே சொல்கிறேன், என்ன பண்ணாதீங்கம்மா. மனுஷன் என்னைக்குமே அவங்க எங்களுக்கு ஆண்டவர் இருக்காருயா, யாரையும் நம்பி நாங்கள் இல்லை, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே உன்னை திருப்திப்படுத்தாது. அப்போ வேதம் சொல்லுகிறது, யார் தான் உன்னை திருப்திப்படுத்த முடியும்? வாசிக்கலாம் அழகாய் ஒரு வசனத்தை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்கிச்சு? எல்லாரும் அல்லேலூயா சொன்னா விளங்கிச்சு, நான் ஏத்துப்பேன். தம்பிமார் வாயில வரவே மாட்டேங்குது. சொல்லுங்க பாப்போம். சரிலாம் சொல்லு, வாய் தந்து அல்லேலூயா சொல்லு. ராமதாஸ் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் யார் தான் திருப்தி ஆவாங்க? பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க, யார் தான் திருப்தி ஆவாங்க? ஆண்டவர் அளிக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவங்க மட்டும்தான் திருப்தி ஆவாங்க. இந்த உலகத்துல வேற ஒரு மனுஷி யாருமே திருப்தி ஆவது கிடையாது. எத்தனை சத்தியம் புரியுது? இந்த உலகத்துல என்னனாலும் கொண்டு வந்து கொடுங்களேன். இந்த உலகத்துல இப்ப நான் ஒரு ஃபெலிக்ஸ் இருக்கிறான், ஃபெலிக்ஸுக்கு நான் எல்லாத்தையும் விளைக்கிறேன், நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஏதாவது ஒன்று நடக்கலன்னா கூட அவனை திருப்திப்படுத்த முடியாது. நீங்க என் மனைவி என்னதான் செஞ்சாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை திருப்திப்படுத்த. அப்போ ஆண்டவர் சொல்ல, யார் தான் திருப்தி ஆவார்கள்? ஆண்டவர் தன் ஜனங்களுக்கு அளிக்கிற, அவர் கையினால பெற்றுக்கொள்ளுகிற, அவர் சித்தத்தினால கிடைக்கிற, அவர் திட்டமிட்டபடி நீங்க நடந்து போகும்போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அது உங்களை திருப்திப்படுத்தும். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எலியா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு, எலியா நீ கேரி தாட்சண்டையிலே இருந்ததெல்லாம் போதும்,
இப்போ நீ உன்னை நான் விசாரிப்பதற்காக சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவை கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கிறேன், என் மகனை போஷின்னு சொல்லி நீ போ சொல்லி அனுப்புகிறாரு. எத்தனை கவனிக்கிறீங்க? சாரிபாத்துக்கு போ, அங்க வந்து நான் உனக்கு ஒரு விதவையை நான் சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லி அனுப்புறேன். இப்போ எலியா கேரி தாற்றண்டிலிருந்து, உங்களெல்லாம் கவனிக்க மாட்டேன்டா, கேரி தாற்றங்கள் என்ன பண்றாரு, நடந்து எலியா போகிறாரு. போகும்பொழுது ஊருக்கு வெளியே, அன்னைக்கு வந்து அவர் ரதத்திலேயோ நம்மள மாதிரி ஹோண்டாலேயோ போலவர் எப்படிதான் போயிருப்பாரு, நடந்துதான் போயிருப்பாரு. இன்னைக்கு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கைகளை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென். நான் இன்னைக்கு கார்ல ஒரு இடத்துக்கு அதிகாலையில் எங்கேயோ போனோமே, போகும்போது எனக்கே பயம், எங்க இருட்டில் வாக்கிங் போறோம் ஏத்திட்டு போயிடணும்னு சொல்லி காலையிலேயே எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்கானுங்க 5 மணிக்கெல்லாம். ஆமே, நீங்க சும்மா நடக்கிறீங்களா, நீங்களாம் பாக்கியவான்கள். கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எலியா நடந்து போறாரு. அவருக்கு என்ன வந்துருச்சு, தாகம் வந்துருச்சு. ஊருக்கு வெளியே நான் வேகமா சொல்றேன், ஊருக்கு வெளியே பாக்குறாரு, ஒரு அம்மா 2 விறகு பொறுக்கிறாங்க. ரொம்பலாம் பொறுக்கல. எத்தனை விறகு தான், எத்தனை விறகு? ஆமா, 2 விறகு பொறுக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? டக்குன்னு போவோம், எடுப்போம், வந்துகிட்டே இருப்போம். நல்லா கவனிங்க. ஆமென், அல்லேலூயா. 2 விறகு பொறுக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆமென். ஆனா அவ அந்த நேரம் தான் வீட்டுக்குள்ள இருந்தா எலியா ஒருவேளை பார்த்திருக்க மாட்டாரு. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அவளுக்கு தேவைப்படுகிற நேரம் கொஞ்சம் விறகு தேவைப்பட்டுச்சு. அந்த கொஞ்ச நேரத்துல அவ வந்து ஊருக்கு வெளியே கரெக்டா அந்த 2 விறக, ஒரு கையில ஒரு விறகோ இன்னொரு கையில ஒண்ணு எடுக்கும்போது கரெக்டா எலியா பார்த்துட்டாரு. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. பார்த்து சரியா போய் சொல்லுகிறாரு, எம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லுகிறா, உனக்குரிய நேரம் அது கொஞ்சம் நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கரெக்டா பார்க்க போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை நழுக விடவே மாட்டாரு, அதை நழுக விடவே மாட்டாரு. உனக்கு கிடைக்கிற ஒரு சான்ஸா இருந்தா 100ல நீ 99 முறை அலைஞ்சி வந்திருப்ப, 999 முறை அலைஞ்செல்லாம் வந்திருப்ப. ஒரே ஒரு வாசல், ஒரே ஒரு சான்ஸ் திறக்கும். இந்த சான்ஸை யாரு பார்ப்பாங்க நீ நினைப்ப, ஆண்டவர் பார்க்கிறவர் பார்ப்பாரு, கரெக்டா பார்ப்பாரு. கையை தட்டி, நான் கொடுக்கிறது யாருக்கு தெரியும், என் ஊழியம் யாருக்கு தெரியும், என் பிரயாசம் யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியாது நீ நினைக்கிற, ஆனா கரெக்டா எங்க ஆண்டவர் பார்ப்பாரு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அவர் 2 விறகு பொறுக்கிற நேரத்துல கரெக்டா எலியா பார்த்தாரு. ஆமென். உடனே பார்த்து சொல்றாரு, ஏமா கொஞ்சம் குடிக்க தண்ணி தாமா. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, தண்ணி எடுக்க போறாங்க. அவ எதுக்காக வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்கா, அப்புறம் சொல்றேனே. போகிற நேரத்துல தண்ணி எடுக்க போற நேரத்துல, அடுத்த நேரத்துல அவர் எலியா சொல்றாரு, ஏம்மா போறவளே கொஞ்சம் கவனமா கேளு, போயிட்டு வரும்போது எனக்கு. அப்போ இவர் மாவு கொடுத்து வச்சிருக்கிறாரு, ஆட்டா மாவு எலியா கொடுத்து வச்சிருக்கிறாரு மாதிரி. போற வழியில என்ன பண்ணிட்டு வா எனக்கு அப்பமா சொல்லுவான். இந்த அம்மா போற வழியில ஒரு அதிர்ச்சி. என்னது அப்பமா? உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை தான் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வேகமா வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவள் பானையில் 1 பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எலியா அப்பத்தை கொண்டு வான்னு கேட்ட உடனே இந்த மாதிரி சொல்ற, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், நீங்க ஆராதிக்கிற தேவனுடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன். என் வீட்டுல கைப்பிடி மாவும் எண்ணெயும் இல்லாம அதையும் நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சத்துல என்ன பண்ண போறோம், சாக போகிறோம்னு சொன்ன பிறகு அவர் சொல்றாரு, இருக்கட்டும் பரவாயில்ல கொண்டு வா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவர் சொல்லிட்டா, நாங்க சாக போறோம், அதை சாப்பிட்டுட்டு சாக போறோம்னு சொன்ன பிறகு அந்த சாம் பாஸ்டர் கேட்பாரு, இருக்கட்டும் பரவாயில்ல, கிறிஸ்துமஸ் கேலண்டருக்கு காணிக்கை கொண்டு வா. ஏன் டேட்டே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், நீங்க கேலண்டர் வாங்குறதுக்கு பணம் கேட்குறீங்களா? சொல்லுமா சொல்ல மாட்டோமா? எத்தனை கவனிக்கிறீங்க? ஆமென். அப்போ இந்த அம்மா மறுபடியும் சொல்லி, ஒண்ணுமே இல்லை ஏமா, நீ இருக்கிறது அதுல என்ன பண்ணிட்டு வா, கொஞ்சத்தை கொண்டு வான்னு சொல்றாங்க. அந்த அம்மா வேற ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அவர் சொல்ல, நீ போ, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஆமென். உடனே இந்த வார்த்தையை கேட்டுட்டு என்னமோ மனசுல ஒரு மாதிரி தான் சாரிபாத் விதவ போறா. வீட்டுல பானை இருக்கும், ரொம்ப அடிபட்ட பானை மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், பஞ்சகாலத்துல இருக்கிற பானை இல்ல. போறா, அது எவ்வளவு மாவு தான் இருக்குது. ஆமா, கைப்பிடி மாவை இப்படி அள்ளுவாளா இல்ல இப்படி அள்ளுவாளா? நானே அப்படி கூட அள்ளி இருக்க மாட்டா, இந்த
இந்த பானை இருந்துச்சுன்னா அவங்க காமிச்சிடுவாங்க. சத்தம் கூட கீழே இழுக்கிற சத்தம் கேட்டிருக்கும். அப்படியே வலிச்சு எல்லாம் செய்யுங்க பார்ப்போம், எல்லாம் செய்யுங்க பார்ப்போம். உன் வீட்டில் இப்படி சில நேரம் வலிக்கிறீங்களா? உன் வருமானத்தில் 10 ரூபா தாளா சேர்க்குறியா? ஒரு நாள் எனக்கு பெட்ரோல் போட பணம் இல்லை, இவ்வளோ பெரிய பாட்டில் வச்சிருக்கிறேன், ஒரு பால் குப்பி பாட்டில் மாதிரி, அதில் சில்லறையா பொறுக்கணும், 2000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உடனே ஒரு மூட்டை யாருக்கிட்டே கொடுத்தனும், ராமதாஸ் தான் கொடுத்தனா. மூட்டையை கட்டிட்டு அவன் தான் போனான். தம்பி அந்த கடையில் போ, அப்போதான் ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க. 500 ரூபாவோ 200 ரூபா தருவா, வாங்கிட்டு வந்துன்னு சொல்லி அவன்கிட்ட தான் கொடுத்து விட்டேன். அப்போ பாருங்க, இப்படி என்ன பண்றது, இப்படி மாவு அள்ளி ஒட்டி பிறக்கி எடுத்து அப்படி தொடச்சி எடுத்து இப்படி அள்ளவும் கை மேல வரும், மறுபடியும் மாவு உள்ள வந்துச்சு. ஐயோ, எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க பாரு, எத்தனை விளங்கிச்சு. அல்லேலூயா. அவ தொடச்சி வச்ச இடத்துல எல்லாம் ஒரு எம்டி வெறுமை இருந்துச்சு. ஆனா அவ எடுத்த மாத்திரத்துல மறுபடியும் மாவு. ஏன் ஆண்டவர் சொல்ல, நீ எடுக்க எடுக்க மாவு அங்க, நீ எடுக்க எடுக்க மாவு அங்க குறையாது. ஏன்னா இது தேவன் அளிக்கிற நன்மை. நீ திருப்தியாவாய், நீ திருப்தியாவாய். பஞ்சகாலமே இருந்தாலும் ஆண்டவர் மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிற நினைச்சிட்டார் வைங்கள. உன் ஓனர் உனக்கு சம்பளத்தை கூட்ட வேண்டாம், பரலோக தேவன் உனக்கு ஒரு பெரிய ஓனரா நல்ல கையை தட்டி உன்னையே முதலாளியா மாத்துவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அவர் சம்பளம் கொடுத்துதான் நம்ம மேல வரணும். இல்ல அடுத்த என்னமா வேலைக்கு வரலையா? என் கம்பெனியில எனக்கு நிறைய வேலை. என்ன உன் கம்பெனியா? கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு உண்மையை நான் வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் அளிக்கிற நன்மையினால மட்டும்தான் உன் வீடு திருப்தியாகும். கர்த்தர் அளிக்கிற நன்மையால மட்டும்தான் உன் வீடு நிரம்பிய வழியும். அது வேற எவனும் கொடுத்து நிரம்பாது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவன் எடுக்க எடுக்க குறையில, எடுக்கும் போது அவன் மூஞ்சி சுருங்கி இருந்துச்சு, ஆனா எடுக்கும் பொழுது ஆஹா ஒரு சிரிப்பு வந்துச்சு பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உடனே அந்த அம்மா நினைச்சாங்க, கொஞ்சமா சின்னதா அப்பா சுடனட்டு இவ பெரிய அப்பத்தை சுட்டு எலியா கிட்ட சிரிச்சுக்கிட்டே வேறுபாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை அழுகையோட நீ வந்திருப்பியா? இந்த 2018 அழுகையோட முடியும் நீ நினைக்கிற, இந்த 2018 அழுகையோட முடிகிற ஆண்டே கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நின்னு 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 ஆற அமர அனுபவிக்கிற 2018. இந்த ஆண்டு உனக்கு ஆசீர்வாதம் மட்டுமே மிஞ்சும். இந்த ஆண்டு சாபம் மிஞ்ச போவதில்லை, இந்த ஆண்டு வறுமை மிஞ்ச போவதில்லை, இந்த ஆண்டு நன்மைகள் மட்டும் மிஞ்சும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப சந்தோஷமா அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப சாப்பிட்டு எல்லாருக்கும் திருப்தி. எவ்வளவு அள்ளுனாலும் ஒரு கையெல்லாம் ஒரு கை வந்திருக்கும், 2 கை எள்ளும் பொழுது 2 கை வந்திருக்குதோ. அல்றா ஒரு செக்க போட்டு அல்லாங்க செக்கு அளவுக்கு எல்லாம் ஆசீர்வாதம். இப்போ வயிறு முழுக்க அந்த அம்மா சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தா, அந்த பையனும் சாப்பிட்டான். இப்போ எலியாவும் என்னாச்சு, எனக்கு கொஞ்ச நாள் ஃபுல்லா காக்கா வாயிலிருந்து கொண்டு வந்து அப்பத்தை தான் யார் சாப்பிட்டுட்டு இருந்தா? எலியா சாப்பிட்டுருந்தார். காக்கா வாயில கொண்டு வரதான் யார் சாப்பிட்டுட்டு இருந்தா? எலியா சாப்பிட்டுட்டு இருந்தார். இன்னைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல ஒரு அப்பத்தை சாப்பிட்டு எல்லாருமே வீட்டில் ஒரு திருப்தி. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் திருப்திப்படுத்தினா இப்படிதான் திருப்திப்படுத்துவார். அது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் ஜனங்களுக்கு நான் அளிக்கிற நன்மையினால் அவர்கள் திருப்தி. அவர்கள் சத்தியம் விளங்குது. அல்லேலூயா.